மனித பேரவலத்தினுடைய மனித படுகொலையினுடைய வெளிப்பாட்டை இந்த செம்மணி மனித புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தூண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளிலே உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான் இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக இந்த எங்கெங்கு இருக்கிறது அந்த இடங்களை அடையாளம் கண்டு செய்வதிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 2வது இடத்தை செம்மணி பெற்றிருக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் இங்கே நடந்த மனித பேரவலத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுகிறது. குவியலாக குழந்தைகள் எல்லாம் குவியலாக ஒரு இடத்திலே அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித உடல்கள் எந்தவித ஆடைகளுமின்றி அவர்கள் உடைக்கப்பட்ட எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில், சிதைக்கப்பட்ட நிலையிலே குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக பயங்கரமான முறையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிற நீதியமைச்சர் சில ஊகங்களின் அடிப்படையில் பேசுகின்றார். அவர் ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, தமிழர்களுக்கு இந்த குற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லாதவராக, உதாரணமாக தென்பகுதியில் நடந்த சூரியகாந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர் செம்மணியிலே நடந்திருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவருடைய கருத்து அமைந்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது.